நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்னாவோட கோபத்தை நீ பாத்தியா? மறுபடியும் அவன் கோபம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. சின்ன வயசுல நடந்த கடந்த கால சம்பவங்கள் இன்னைக்கு அவனை பாதிக்குது. ஆனா சின்ன இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கல. அவன் வாழ்க்கையை அவனே அழிச்சிட்டு இருக்கான். அவன் அப்பா நடந்துகிட்ட மாதிரி இவனும் இப்படி நடந்துக்கிறானோன்னு தோணுது. நீயும் பாக்குறேல்ல, பாவம் அந்த பொண்ணு சுருதிய சின்ன என்ன நிலைமைக்கு ஆளாக்கனா. சுருதி தைரியமான பொண்ணுங்கிறதுனால சின்ன கோபத்துக்கு அவ எதிர்த்து நின்னா. அவ சொன்னதெல்லாம் சரிதான். அம்மா அஞ்சலி, இத பத்தி நீ சின்ன கிட்ட பேசலையா? பேசின பாட்டி. ஆனா இந்த விஷயத்துல சின்ன நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே இல்லை பாட்டி. சின்னாக்கு இந்த விஷயத்த பத்தி புரிய வைக்கிற முயற்சியில அவனை நான் எதுக்காகவும் இழக்க விரும்பல. ஆனா ஒரு விஷயம் பாட்டி, சின்ன எந்த விஷயத்த பத்தி முடிவெடுத்தாலும் அது சரியா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா அவ லாவண்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல முடிவுன்னு நினைக்கிறியா? இல்ல பாட்டி, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த முடிவு சின்னாவோட கல்யாணத்தை பத்தினது. வாழ்க்கை பூரா அவன் வாழணும். அவன் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது. அதோட சின்னாக்கு எது விருப்பமோ எனக்கும் அதுதான் விருப்பம் பாட்டி. அப்பன்னா சரிம்மா. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே சின்னாவை எதிர்த்து பேச முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால அவங்கிட்ட நான் தனியாவே பேசிக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி அஞ்சலி, லாவண்யா இந்த வீட்டு மருமகளா வரக்கூடாது, அவ்வளவுதான். சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சா? அடக்கடவுளை, என்ன இதெல்லாம்? சப்பாத்தி இல்லையா? இன்னைக்கு ஷியாம் தம்பி சப்பாத்தி செய்ய போறதா என்கிட்ட சொன்னாரு. என்ன ஸ்ருதி, ஏன் இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருக்க? நீ உள்ள போய் அவர் செய்யற சப்பாத்தியை எடுத்துட்டு வா. போ போ. சரிங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் கண்டிப்பா வருவேன். நான் ப்ராமிஸ் பண்ண எப்பவாவது மீறி இருக்கனா? போன முறை நான் வரல. ஆனா அதுக்காக நான் உன்னை பார்த்த உடனே மன்னிப்பு கேட்கிறேன். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். இல்ல இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி. ஸ்ருதி, அது வந்து ஒரு கிளையண்டோட கால். என்ன? சொல்லு லாவண்யா. இல்ல அஸ்வின், ஆபீஸ்ல இருந்து நீ சீக்கிரம் கிளம்பிட்டல, எந்த பிரச்சனையும் இல்லையே? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி அஸ்வின், நீ ஒரு விஷயம் பத்தி சொல்லவே இல்ல. பாட்டி என்ன பத்தி என்ன சொன்னாங்க? நான் தான் சொன்னேன்ல, எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஐ மீன், அவங்க எதுவும் சொல்லல? நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். அத்தை, நீங்க பாட்டியை கூப்பிட்டு போனீங்கல்ல? நான் போனேன் அஞ்சலி. ஆனா அவங்க உருன்னு ரொம்ப கோவமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆங்கிரியா இருக்காங்க. ஃபுட்டே வேண்டான்னு சொல்றாங்க. ஸ்ருதி, என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்காக ரொம்ப ருசியா சாட் எல்லாம் பண்ணி கொடுத்தேன். ஆனா நீங்க ஏன் டல்லா இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க ஸ்ருதி, கடந்த கொஞ்ச நாளா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கிறத நானும் ஒத்துக்கிறேன்.
இன்னும் நீங்க அதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஊரை பத்தி நான் உங்ககிட்ட நிறைய பாராட்டி பேசுனதெல்லாம் பொய்ன்னு தானே இப்ப நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஷாம், ஒரு சில பேர் பண்ண வேலையால இந்த ஊரே எப்படி தப்பானதுன்னு நான் நினைக்க முடியும்? நான் சொல்றதும் அதேதான் ஸ்ருதி. ஒரு மனுஷன் எப்பவுமே நடந்ததை பத்தி யோசிக்காம அடுத்து என்னன்னு யோசிக்கணும். ஏன்னா கடவுள் கூட கண்ணை தலைக்கு முன்னாடி தானே வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம அடிக்கடி பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. நடந்து முடிஞ்ச சம்பவங்களை மறந்துடணும். சரி, அதுவும் இல்லாம வேலைக்கு போகணும்னு பிடிவாதம் பிடிச்சது நான் தானே. சரி, நீங்க பண்ணது தப்புதான், அதுக்கு அனுபவிச்சீங்க. ஆனா இப்போ அதை மறக்கிறது நல்லது தானே? ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில என்ன பண்ணாலும் சரி, அதை நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். நம்ம விருப்பப்படி வாழணும். நம்ம மனசு சொல்றபடி செய்யணும். எங்க பாருங்க, நான் எப்பவும் இது மாதிரி தான் யோசிப்பேன். பாட்டி, பாட்டி என்னாச்சு உங்களுக்கு? பாட்டி என்னாச்சு? சாப்பிட வாங்க பாட்டி. இன்னைக்கு நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். ஹலோ, ஹாய், பாய் பாய். எந்த வயசுல டயட்டிங் எல்லாம் பண்ணலாமா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு சாப்பிடணும்னு தோணல. பாட்டி ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் பிடிவாதம் பிடிக்கல, நீதான் பிடிவாதம் பிடிக்கிற சின்ன. பெரியவங்களை மதிக்கிறது இல்ல, பெரியவங்கிட்ட எதுவும் கேட்கறது இல்ல, எதுவுமே முக்கியம் இல்லாத மாதிரி ஓ இஷ்டத்துக்கு நீ நடந்துக்கிற. அப்படிலாம் இல்ல பாட்டி. உன் மனசுல என்ன நினைக்கிற சின்ன? நீ எடுத்திருக்கிற முடிவை எங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நாங்க ஏத்துக்கணுமா சின்ன? அப்படி இல்ல பாட்டி, நான் யாரையுமே வற்புறுத்தலையே. இது என்னோட வாழ்க்கை, என்னோட விருப்பப்படி நான் வாழணும்னு நினைக்கிறது தப்பா பாட்டி? ஏன்னா இன்னொருத்தவங்களோட விருப்பப்படி வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல பாட்டி. உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவுகளை நீங்க தானே பாட்டி எடுக்கிறீங்க. அப்ப நான் ஏன் எடுக்க கூடாது? இப்ப நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற சின்ன? உன்னோட வாழ்க்கையில எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றியா? இப்படி நான் சொல்லல பாட்டி, நீங்க தான் அப்படி சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி உன் அப்பா அவர் என்ன பண்ணாரோ அதைத்தான் இப்ப நீ பண்ணிட்டு இருக்க. அவர் ஒரு தப்பு செஞ்சாரே, அதே தப்ப நீயும் செய்ய போற. பாட்டி, இப்ப நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன், அவரை பத்தி பேச வேண்டாம். பேச வேண்டான்னு தான் நினைச்சேன், ஆனா என்ன பேச வச்சிட்ட சின்ன. இது ஓ முடிவில்ல, உன் அப்பாவோட ரத்தம் உன் உடம்புல ஓடிட்டு இருக்குல்ல, அந்த ரத்தம் தான் உன்னை இப்படி பேச வைக்குது. அவர் இஷ்டத்துக்கு பண்ணாரு, அதனால இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? அது போதும், இனி ஒரு தடவை அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்ப சரி, நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே உங்களுக்கு ப்ராப்ளம்? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் பாட்டி. உங்களை விட்டு தூரமா, இந்த வீட்டை விட்டு தூரமா, எல்லாரையும் விட்டுட்டு தூரமா போயிடுறேன். அப்போ நீங்களும் நிம்மதியா இருக்கலாம், நானும் நிம்மதியா இருப்பேன். சின்னா, நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? நான் கரெக்டா தாங்க சொல்றேன். என்னையும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஏன் இவ்வளவு உற்சாகமா இருக்கிற சின்ன? இப்ப எங்க போக போற? அந்த லாவண்யா கூட போய் தங்க போறியா? ஆமா, அவகிட்ட தான் போக போறேன்.
அவளோட வீட்ல அவ கூட தான் தங்க போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம், இந்த தட்டை கொடுங்க, நானே வச்சுட்டு வந்துடுறேன். வர்றதுக்குள்ள நீங்க உங்க பழைய நினைவுகள் எல்லாத்தையும் விட்டுறணும். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், இனி நீங்க அழவே கூடாது. ஷாம், உங்களுக்கு கால் வருது. ஷாம், ராணி அம்மாவா? ஹலோ. சொல்லு ராணியம்மா. ஆமா ராணியம்மா. இல்ல இன்னும் என்னோட வேலை முடியல. சரி. சரி சரி. என்ன விஷயம் ஷாம்? ராணி அம்மான்னு யாரோ கால் பண்ணியிருந்தாங்க. உங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அது வந்து அவங்க மதுரையில ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட கோர்ட்டு வேலையை பாத்துக்கிறது எல்லாமே நான் தான். இது ஓ முடிவில்ல. உன் அப்பாவோட ரத்தம் உன் உடம்புல ஓடிட்டு இருக்குல்ல, அந்த ரத்தம் தான் உன்னை இப்படி பேச வைக்குது. அவர் இஷ்டத்துக்கு பண்ணாரு. அதனால இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? சின்னா, என்ன இது? அக்கா, என்ன தடுக்காதீங்க, நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என் கூட வா. அக்கா, என் கூட வான்னு சொன்ன. என் கூட உள்ள வா. பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? கிளம்புறேன்னு சொல்லவா? இல்லைன்னா தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்தியா? என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி. நான் எதை செஞ்சாலும் சரி, அது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? இது மட்டும் தப்புதான்.
என் விருப்பப்படி இந்த வீட்ல மூச்சு கூட விட முடியல. அதனால எனக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. போதும் சின்ன, ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. உன்னை விட வயசுல நான் மூத்தவங்கிறத மறந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசுறியா? என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. எனக்கும் சுயமா முடிவெடுக்க தெரியுன்றத பத்தி கூட யோசிக்காம நீங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்றீங்க பாட்டி. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நாளைக்கு வரலட்சுமி நோம்பு. நான் அவர்கிட்ட பேசினேன். அவரு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நாம இந்த விஷயத்தை பத்தி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பொறுமையா பேசலாம்ல. அது வரைக்கும் சின்ன இந்த வீட்டை விட்டு போயிடாத. சரிக்கா, நான் எங்கேயுமே போகல. இது உங்களுக்காக மட்டும்தான். சரிம்மா அஞ்சலி, நாளைக்கு வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன். பாட்டி, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் நான் சொல்றத கவனிங்க. என்னாச்சு? அஸ்வின் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாங்க. அப்பாடா, அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த பிரச்சனைக்கு மட்டும் எவ்வளவு சீக்கிரம் நல்ல தீர்வு கிடைக்குதோ அவ்வளவு நல்லது. அடேங்கப்பா, முதல் தடவையா என் மனசுல இருக்கிறத சொல்லி நீங்க அக்ரி பண்ணிட்டீங்கல்ல. ஹலோ, ஹாய், பை பை. எனக்கு இப்ப எவ்வளவு பசிக்குதுன்னு தெரியுமா? இந்த பிரச்சனை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா நான் வெளியில போய் உட்காந்து நிம்மதியா லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. என் வயித்து பாத்தீங்களா, 0 சைஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க நாளைக்கு வந்துருவீங்கல்ல? சரிங்க, நான் என்ன பத்திரமா பாத்துக்கிறேன். சரிங்க, நான் வச்சிடுறேன். குட் நைட். என் மேல கோவமா இருக்கீங்களாக்கா? ஆமா, கோவமா தான் இருந்தேன். ஆனா இப்ப உங்க மாமா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கோவம் போயிடுச்சு. எல்லா சிச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு மாமாக்கு நல்லா தெரியும்ல. சின்ன, நான் தான் உங்ககிட்ட சொன்னல நான் விரதம் இருக்கேன்னு. இன்னைக்கும் நாளைக்கும் எதுவும் நான் சாப்பிடக்கூடாது. அக்கா, வரலட்சுமி விரதத்தை பத்தி நான் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டேன். விரதம் இருக்கிறவங்க ஜூஸ் குடிக்கலாமா? இட்ஸ் அலௌடு. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? உன் மாமா இருக்காருல, அவர் தான் உன்னை எனக்கு அசிஸ்டண்டா வச்சுட்டு போயிருக்காருன்னு. அவரும் இப்படிதான் அடிக்கடி என்ன தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப கூட பாரு, நான் அவர்கிட்ட போன்ல பேசினேன்ல, அவர் கேக்குறாரு, நீ இன்னும் சாப்பிடலையா, தண்ணி கூட குடிக்காமையா இருக்குன்னு. என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. அவர் எனக்கு புருஷனா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல சின்ன, அவரை நம்ம என்ன நிலைமையில இருக்கும்போது நமக்கு கை கொடுத்தாருன்னு. அக்கா, நீங்க இன்னொன்னு தெரியுமா சின்ன, அவர் என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு.
ஆனா எனக்கு அந்த சந்தோஷத்திலே ஒரு பயம் இருக்கு. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குதோன்னு அடிக்கடி எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. அக்கா, நான் எப்பவுமே உங்க கூட இருப்பேன். நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், உங்களோட லைஃப்ல எப்பவும் எதுவும் தப்பாவே நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் உங்க லைஃப்ல எப்பவுமே எல்லாமே கரெக்டா நடக்குங்க. அக்கா, என் உலகமே நீங்க தான். உங்க முகத்துல இந்த ஸ்மைல பாக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்க.